மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கேற்ப இந்த உலகத்திற்கு உயிரோடு வாழக்கூடியதற்கு நீர் ரொம்ப முக்கியம். அந்த நீர் இல்லை என்றால் விவசாயம் கிடையாது. விவசாயம் மூலமாக தான் உண்ணுவதற்கு உணவையும் மானத்தை காக்க உடுத்துவதற்கு ஆடையையும் செய்து கொடுப்பவர்கள் விவசாயிகள். அப்படிப்பட்ட புனித தொழிலை செய்து கொண்டிருக்கிற விவசாயிகள் இன்றைக்கு பாலைவனமாகி கொண்டிருக்கிறது. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணி இன்றைக்கு பாழ்பட்டு கிடக்கிறது. காவிரி நீர் பிரச்சனை இன்றைக்கு தலைக்கு மேல் தலைவரி தாடுகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாத அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வாய்மூடி மௌனியாக இருந்து கொண்டு பதவிக்கும் பணத்துக்கும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கடந்த 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு மாலை 6 மணிக்கு பூம்புகார் வரை காவிரி செல்கின்ற டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் சென்று விழிப்புணர்வு பரப்புரை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டினால் அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றி மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா தலைவர்களும் மௌனமாக இருக்கின்ற வேளையில இந்த புரட்சியை செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய விவசாயிகளின் புரட்சியாளர் போர்படை தளபதி. விவசாயிகளுக்கு ஒன்று என்றால் ஓடோடி வந்து மார்தட்டி நின்று போராடுகிற ஒரே ஒப்புயர்த்த தலைவர் எங்கள் ஆருயிர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அந்த அடிப்படையில் பல்வேறு இடங்கள் நீர் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் விவசாயத்தை காப்பதற்காகவும் மண்ணை காப்பதற்காகவும் நீரை காப்பதற்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பயணம் வெற்றி பெற வேண்டும் என்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் குரல் கொடுத்து ஆதரவு கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த இடத்திலே விவசாய சங்கத்தினுடைய தலைவர், அருமை நண்பர், முன்னாள் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் PR பாண்டியன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்திருக்கிறார். அதே போல கள்ளக்குறிச்சியிலிருந்து கோபாலகிருஷ்ணன், அதே போல வர்த்தக சங்க தலைவர் KS சேகர், இப்படி பல்வேறுபட்ட தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்வதற்கு காரணமே இந்த அழிந்து போகின்ற மண்ணை காப்பாற்றுகின்ற ஒரே தலைவராக அன்புமணி வீதிதோறும் வந்து கொண்டிருக்கிறார். அவரை கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தோழர்களே, ஔவையார் சொன்னார், வரப்புயர என்று சொன்னார். வரப்புயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் கோன் உயர்வான். ஆக அந்த அரசன் உயர்வதற்கு இந்த விவசாயம் தேவை என்பதை ஔவையார் அன்றைக்கே உணர்த்தி இருக்கிறார். இதையெல்லாம் உணர்ந்துதான் இந்த மக்களை காக்க, மண்ணை காக்க இன்றைக்கு பில்லிகுண்டிலே ஆரம்பித்து பூம்புகார் வரை நடைபெறும் மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே தோழர்களே, ஜல்லிக்கட்டுக்கு போராடிய இளைஞர்களே, இளம் பெண்களே, பொதுமக்களே, இந்த விவசாயத்திற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி 4 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புரட்சி மிகப்பெரிய புரட்சியாக வெடித்து இந்த மண்ணை காக்க இன்னைக்கு காவிரி குறுக்கே அணை கட்டுகிற அந்த இடத்திலே ஒரே ஒரு வீரப்பன் மட்டும் இருந்திருந்தால் எந்த கொம்பனும் அங்கு அணை கட்ட வரமாட்டான். இன்றைக்கு ஒரு வீரப்பனை மறைத்து விட்டீர்கள். 1000 லட்சம் வீரப்பன்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் அண்ணன் அன்புமணி பின்னால் சென்று கட்டுகிற அணையை தகர்ப்போம், தகர்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.